அசியமா சொல்ற போறேன். பாத்ரூம்ல எல்லாம் பண்றது நீ தான்டா பண்ற. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஆமா பண்றேன். நீங்க குழந்தை பெத்தீங்க. ஆஃப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிற வரைக்கும் கமருதீன் உள்ளே இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். வணக்கம், வெல்கம் டு பிக் பாஸ் கொடுமைகள். ஒரு வாரம் ஆயிடுச்சு, பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது அந்த கார் டாஸ்க் தான். எனக்கு இன்னைக்கு வீடியோ பண்ற ஐடியாவே சுத்தமா இல்ல. ஆனா அந்த கார் டாஸ்க் பார்த்த பிறகு கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. வெளுத்து விடணும் இன்னைக்கு. யாருன்னு உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல நம்ம பீடையும் மக்குருதியும் தான். அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். மூஞ்சப்பார் பாந்தி வருது எனக்கு. மூஞ்சப்பாத்தாலே ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே கேவலமா தான் பண்ணுவாங்க. ஒன்னா இருந்தா என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அதோட உச்ச கட்டம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன மேட்டர்னா, இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போயிட்டு இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே வின் ஃபைனல் டாஸ்க். இந்த வாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே அது எல்லாமே டாஸ்க் கூட ரிலேட்டடா இருந்துச்சு. இந்த பார்வதி கமருதீன் இந்த டாக்ஸிக் லவ் தவிர இந்த சீசன்லயே இந்த வாரம் தான்டா டாஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. அது ரிலேட்டடா வந்த பிரச்சனைகளும் நல்லா இருந்துச்சு. பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் போச்சு. குறி பார்த்து என் மூஞ்சில அடிக்கிறீங்க நான் யார்கிட்டயும் நான் சொல்ல கிடையாது. ஆனா கடைசி நாள்ல சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லாதாடா போயிட்டு இருந்துச்சு. அதுல மொத்தமா சாணி அடிச்சிட்டீங்களா? இந்த கேமுக்காக பாரு. இன்னும் 10 நிமிஷம் தள்ளி வர. கார் டாஸ்க பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தது இறுதி கட்டத்திற்கான கோல்டன் டிக்கெட் டாஸ்க் 24 மணி நேரங்களை கடந்து அதுக்கப்புறம் இந்த சீசன்ல தான் வச்சிருக்காங்களே. எனக்கு என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான டாஸ்க். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் அது. தமிழ் சீசனோட முதல் என்டியூரன்ஸ் டாஸ்க். சூப்பரா ஒர்த்தான டாஸ்க். இன்னைக்கு வெறித்தனமா இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து தான் பார்த்தேன். வழக்கம் போல இந்த பீடையும் மக்குருதினும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பார்வதியும் மக்குருதினும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ரா வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. காமருதீன் எதுக்காக டார்கெட் பண்றாங்கன்னா டாஸ்க்குக்காக கிடையாது, அவங்களோட வன்மத்தை கொட்டுறதுக்காக. டாஸ்க்குக்காக கேமுக்காக பண்ணா கூட பரவாயில்ல, அதுவே தப்புதான். கொஞ்சம் அதுல ஒரு நியாயப்படுத்துறது கொஞ்சோண்டு இருக்கலாம். ஆனா இவங்க பண்ணது எல்லாமே பியூர் வன்மம். ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்துல தான் பண்ணாங்க. அது பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. தைரியம் இருந்தா துப்புடா. நீ துப்பு. சாண்ட்ரா வந்துட்டு கமருதீனோட பிஆர் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸ்ட்ராங்கான பிஆர் இருக்கிறது கமருதீனோட டீமும் சபரியோட டீம். அந்த ஒரு கான்ல தான் சாண்ட்ரா கிட்ட இந்த வாரம் முழுக்க சண்டை போட்டுட்டே இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அந்த அளவுக்கு ஒண்ணு நடக்கலடா. நீங்க ரெண்டு பேரும் ஆனா சொல்லலாம் கமருதீன் வந்துட்டு லவ் கேம்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் சண்டை போட்டேன் அப்படி இப்படின்னு பேச்ச மாத்தலாம். லவ் கேம்னு சொல்லாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா கமருதீனோட பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணதுதான் காரணம். எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் தே அப்ரோச்டு எங்களே வந்து அப்ரோச் பண்ணாங்க. அந்த ஒரு வன்மத்துல தான் இன்னைக்கு கார்ல உட்கார்ந்திருக்கும் போது சாண்ட்ரா கிட்ட பேசினாரு. ரெண்டு குழந்தை பெற்றிருக்காங்க, பேச்ச பாரு அப்படி இருக்கு அசிங்கமா. பார்வதியும் கமருதீன் சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ரா வந்துட்டு ஸ்கேம்ட்ரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்துட்டு பார்வதியை பொறுக்கி பாரு, கமருதீன காமுருதீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட் மார்னிங் பொறுக்கி பாரு. கரெக்டான பேரா. இப்படிதான் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கமருதீன் வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமா இறங்கி ரொம்ப கேவலமான வார்த்தையா பேசிட்டு இருந்தாரு. காமம் பண்ணிட்டு இருக்க நீங்க பாத்தியா? காமம் பண்ணத செருப்பு பிஞ்சிரும். அது என்னாச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்ல இருக்கும்போது நாய் குலைச்சதுல அந்த மேட்டரை சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. உங்களை நம்பி சொன்ன விஷயத்தை நீங்க இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்றது உங்களுக்கு என்ன? அதுலதான் இவங்களுக்கு வந்து காண்டாயிடுச்சு. ஐயோ நம்ம இப்படி பண்ணதை வந்து சொல்லிட்டாங்களே. நான் இப்ப ஷேர் பண்ண ஒரு விஷயம் எப்படி வந்து சொன்னாங்க பாத்தியா? கோடி பேருக்கு தெரியும் அது. நீங்க என்ன பண்ணீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வெளியில. அது எப்படி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் தெரியும். அது சொன்ன உடனே பார்வதிக்கு கமருதீக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நீ யாரு பேசுறதுக்கு? யாரு இவ மூஞ்ச பாரு நல்லா. ஏமா இது ஒரு ஷோ,
அந்த ஷோல நீங்க எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு தப்பா தெரியல. அவங்க சொல்லிட்டாங்களா அது இவங்களுக்கு வந்துட்டு தப்பா தெரியுதான். பண்ணது யாரு முதல்ல? ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பேசுறது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க என்னடா பண்ணுவோம்? அத பத்தி பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியுதுல, அப்ப நீங்க அதை செஞ்சிருக்கீங்களே அது உங்களுக்கு தப்பா தெரியல. அன்னைக்கு நாய் குறைச்சது இவ்வளவுதான் நான் சொன்னேன். ஆனா இவ்வளவு கேமரா இருக்கு, மைக் இருக்கு, அத பத்தி நான் யோசிக்காம என்னென்னமோ பண்ணுவீங்க. அன்னைக்கு நாய் குறைச்சது அத சொன்னதுக்கும் இதுல கனெக்ட் பண்ணி எப்படி சொல்றாங்க? இதுல வர 24 hours லைவ் வேற ஓடுது. அதெல்லாம் தெரியாமையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெளிவா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நடிப்பு போட்டுறீங்க. எப்பா டேய் இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? அவ இவ வாடி போடி பொறுக்கி செருப்பு பிஞ்சிரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுட்டான். சாண்ட்ராவும் பேசினாங்கதான், ஆனா இவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இறங்கி பேசிட்டான். ஆனா இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்வதி வந்து அவ்வளவா வார்த்தையை விடவே இல்லை. இந்த மக்குறுதின் தான் பேசிக்கிட்டே இருந்து நிறைய வார்த்தை விட்டுட்டான். பீட கூட சேர்ந்து சேர்ந்து இவன் பீ ஆகிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, சண்டை போடுறாங்க. ஆனா பார்வதி அதுல தெளிவா இருக்காங்க. கம்முறுதின் தப்பு தப்பா பேசினா கூட பார்வதி கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பார்வதி தெளிவா இருக்கும். ஃபெமினிஸ்ட், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுவேன், சமூகத்தில் பேச முடியாத விஷயங்கள் கூட பேசுவேன், பெண்களுக்காக சப்போர்ட்டிவா இருப்பேன். இந்த மாதிரினா பேசுற பார்வதி ஒருத்தன் ஒரு பொண்ணை கேவலமா பேசிட்டு இருக்கான், அத பத்தி கேட்கவே மாட்டாங்க. இவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கு கூட இருந்துகிட்டே. எதுக்கு இத பேசணும்னு நான் கேக்குறேன். புரியுதா? அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டாளடா, அந்த மாதிரிதான் இருக்கு. யாரு இவங்க ஃபர்ஸ்ட் லூஸ் எல்லாம் உள்ள விட்டாங்க, அப்படியே ஏத்தி விட்டு அவனை ரெட் கார்டு வாங்குற நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்ட. யாரு இவ? என்ன பெத்த தாயாவ அடிப்பேன் இவள. இதுல ஒரு ஆளை பத்தி சொல்லி ஆகணும், நம்ம பூதம். பார கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. அதான் நம்ம மக்களோட ஃப்ரெண்டு பூத்தன். அது என்ன சொல்லுவா, நீங்க பார்வை கூட நம்பலாம், ஆனா அரராவை நம்ப கூடாது. பார கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. நண்பன் கிடையாது அவன். உன்னை போட்டு தள்ள பாத்துருக்கான்டா. போன வாரம் வந்து இந்த வாரம் முடிச்சிட்டான் அப்படிங்கறத சித்து ஜெல்லாடியா இருக்காங்க. இல்ல இத்தனை நாள் வெளியில பாத்துட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க? இந்த பிக் பாஸ் ஷோவே பார்க்காதவங்க பேசினா கூட பரவாயில்ல, இவ்வளவு நாளா வெளியில இருந்துகிட்டு பிஆர் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் ஒருத்தன் இப்படி சொல்லியிருக்கானா, எப்படிப்பட்ட ஆளுங்க அவன்? அவரோட கேம் பிளே மற்றவங்க டிபெண்ட் பண்ணி தான் கேம் விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க உனக்கு வெல்விஷரா ஒன்று சொல்றாங்கன்னா அதை கண்டிப்பா எடுத்துக்காது. அது கமுருதனோட அக்கா கூட சொல்லுவாங்க, சேராத, இது வேணாம், வெளியில வந்து பாத்துக்கலாம் விட்டுருன்னு. நம்ம வெளியே போகும்போது வெளியே நம்ம. ஆனா இந்த பூத்தன் வந்துட்டு தப்பான அட்வைஸ் கமுருதன் கொடுத்துட்டு, கமுருதனுக்கு மட்டும் இல்ல வினோத்துக்கும் தப்பான அட்வைஸ் தான் கொடுத்துருக்கான். சை, முடிச்சு விட்டீங்க போங்க. நல்லா போயிட்டு இருக்கு மச்சான், உன் கேம் நல்லா தான் விளையாடுற. பார்வதியும் கமுருதனும் திருந்தாத ஜென்மங்கள். அடிச்சுப்பாங்க, கூடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கேட்கவே முடியாது. என்னோட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, பார்வதியும் கமுருதனும் இப்ப ஒன்னா இருக்காங்களா, அதே போய் வெளியில போய் ஒன்னா இருக்கணும். சாபமே தெரியலையே, ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நம்ம ஆர்ட் பீர் கோல்ட் பா. நாசமா போங்க, போ நாசமா போ, நாசமா போங்க போங்க. அது மட்டும் நடந்தா சந்தோஷமா இருக்கும்டா. சபரி சொல்றாரு, வினோத் சொல்றாரு, விக்ரம் சொல்றாரு, திவ்யா சொல்றாங்க. இந்த மக்குறுதின் யார் சொல்றதையும் கேட்கவே இல்ல. இங்க என்ன இப்ப கன்சர்ன்னா டாஸ்க்ல தான் நாங்களும் இருக்கோம். திவ்யா கமுருதன் கிட்ட சொல்லும் போது அத பார்வதி வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஆகா, நம்ம பிளான கெடுத்துறா போல, அதை விடக்கூடாது. அதே போல வினோத் வந்து பாட்டு மூலமா ஒன்னு சொல்றாரு,
குழந்தைங்கெல்லாம் பாக்குறாங்க. அதையும் இந்த பீடை வந்துட்டு டைவர்ட் பண்ணும். அது புரியாம மக்குறதுன்னு சேர்ந்து ஜிங்ஜாங் அடிச்சு தேவையில்லாம மாட்டிக்கிட்டாரு. நல்லா பாடினா நல்லா இருக்கும். கமருதீன் ஓவரா பேச இவன்டா மனுஷன் பேசுவானடா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்வதியால என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்பதான் ஒரு பிளான் பண்றாங்க. இவங்க யாருன்னு என்ன கேக்குறதுக்கு? அது பிளான்னா கிடையாது, வன்மம் தான், பியூரான வன்மம் தான். பார்வதி கமருதீன் பண்றது தப்பு. எப்படியாச்சும் சாண்ட்ரா வெளியில தள்ளிடணும், அந்த வாய்ப்பு நம்மள்ட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்துட்டு 2 பேரும் பிளான் பண்ணி தள்ளுறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணதே இந்த பீடை தான் ஃபர்ஸ்ட். இந்த பீடையும் மக்களும் சேர்ந்து சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. தள்ளி விடுறத பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. காருக்குள்ளே ரொம்ப நேரம் உட்காந்தா டயர்ட் ஆகும், கால் மரத்து போகும், சுச்சு வரும், கக்கா வரும், பசி எடுக்கும். இந்த காரணத்தினால போனா நல்லா இருக்கும்ல, அது பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும்ல. அதை விட்டுட்டு இவனுங்களே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சரி ஓகே, கேமுக்காக பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சில பேர் முட்டு கொடுக்கலாம், இது கேமுக்காக தானே அவங்க பண்ணாங்க, அவங்க டாஸ்க்காக தானே இது மாதிரி பண்ணாங்க, மற்றபடி அவங்க நல்லவங்க தான். கேமர் பாரு, கேமர் மக்குருதீன் கமருதீன் அப்படின்னு ஒரு சில பேர் முட்டு கொடுக்கலாம். பார்வதி கமருதீன் பண்றது தப்பு. கேமுக்காக இவ்வளவு கேவலமா பண்ணாலும் அது தப்பு தான். பட் இருந்தாலும் சரி பண்ணிட்டீங்க, தள்ளி விட்டுட்டீங்க, அவங்க வந்து கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மயக்கம் வந்து ஃபிக்ஸ் வந்துடுது. அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்த பிறகுமே இவங்களுக்கு வன்மம் குறையவே இல்லை. தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து இத பாரு சீன் போடுறாங்க. மெடிக்கல் டீம் இருக்குங்கறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. நீங்க கேமுக்காக இப்படி பண்ணா கூட ஒருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு அவங்களால முடியல, அழைச்சிட்டு போறாங்க. அப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோ என்ன ஆச்சுன்னு ஒரு பரிதாபமோ பாக்குறதோ எதுவுமே இல்ல. மனுஷங்களாடா நீங்க, எவ்வளவு கேவலமா கேக்குன்னு தெரியலடா உங்களை. காரி துப்புனா கூட அந்த எச்சை விட கேவலம்டா நீங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா. அந்த மாதிரிதான் கேட்க தோணுது. இது ஒரு கேமுக்காக இப்படி பண்ணீங்க வச்சுங்க, கேமுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களாடா நீங்க. போடா பண்ணாட புறம்போக்கு நாதாரி கஸ்மாலம் பார்த்து எட்டு போயா, எங்கன்னா நாய் வண்டியில அடிபட்டு வாய போல போறான். ஒரு கேமு தான்டா, அதுக்கப்புறம் வெளியில இருக்குடா வாழ்க்கை. இதுல ஜெயிச்சு என்னடா பண்ண போறீங்க? ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிக்கல. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். எனக்கு ஓகே, ஒருவேளை கேமுக்காக தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு விக்ரம் கூட சேர்ந்து எல்லாம் பிளான் பண்ணி எல்லாரையும் அமுக்குனாங்க. அதனாலதான் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணாங்கிறத சொன்னாலுமே அதுக்கப்புறம் ஒரு பரிதாபம் வந்திருக்கணும். என்னடா ஆச்சு, ஏதா ஆயிடுச்சா, இப்ப நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத கேட்கணும்ல. கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியோ அந்த பரிதாபமும் எதுவுமே இல்ல. இந்த கேடுகட்ட 2 கேரக்டரை பத்தி நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். அப்பவும் ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. பிஆரை வச்சு இந்த பீட ஓட்டிட்டு பாருங்களா. அதே போல திவ்யாவோட கையுமே உடஞ்சிருக்கும். திவ்யா அங்க கத்திட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அந்த ஃபோர்ஸா தள்ளுறதுக்கு மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க கத்துறதுனா கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா 2 பேரையும் வச்சு செஞ்சிருவாங்க. காருக்குள்ளே வச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல திவ்யா கேக்குற ஒவ்வொரு கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி இருக்கும். எவ்வளவு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாலும் 2 பேருக்கும் ஏதாவது இருக்குமா? சூடு சோரணை ஏதாவது இருக்குமா? நெவர், இருக்கவே இருக்காது. அந்த கிழிச்சுமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பழகுனதானே, இதுல என்ன பண்ண முடியும்? நீ அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் நீ நினைக்கிறேன்? இதுல வர அவங்க பண்ணதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்னும் காண்டாச்சு. அவங்கள புஷ் பண்ணணும், கரெக்டா? அததான பண்ணோம். நீங்க கேமுக்காக பண்ணா கூட சரி பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஆனா கேமுக்காக நம்ம இப்படி பண்ணி ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு.
அதை நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அது சுத்தமா இல்லவே இல்ல. ஆமா, நேத்து பண்ண சாக்கடைக்கு தான் இந்த சாக்கடை, அவ்வளவுதான். இதே போல பார்வதிக்கு முன்னாடி கண்ணுல அடிபட்டுச்சு, அப்ப நான் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். இதே விஷயம் பார்வதிக்கு மட்டும் நடந்தனா வச்சுக்கீங்க, என்னென்ன வார்த்தை வெளியே வந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும் தெரியுமா? எப்பா வன்மத்தை கக்கறதுல பார்வதி அடிச்சுக்க ஆளே கிடையாரா. இதுக்கு முன்னாடி நடந்த கில்லர் காயின் டாஸ்க்ல விக்ரம் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் போட்டு அமுக்குவாங்கல்ல, அவங்க அப்படி பண்ணதுனாலதான் நானும் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்வதியும் கமருதியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே தான், அவங்க பண்ணது கண்டிப்பா தப்பு தான். ஏன்னா அந்த கேம் வந்து அப்படி விளையாடிக்க கூடாது. இவ்வளவு வகையா பேசுறாங்கல்ல, அவங்களுக்காக இவ்வளவு பேசுறாங்கல்ல, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா அவங்க டாஸ்க்குக்காக பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் பார்த்தாங்க, என்ன ஆச்சுன்னு போய் கவனிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஆனா நீங்க பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம் மட்டும்தான். வன்மத்துக்காக தான் இதை பண்ணீங்க, இத டாஸ்க்குக்காக நீங்க பண்ணல. அதை திறந்து விட்டுருமா தோணுது அப்படி. எவ்வளவு டைம் சொல்றது, அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் அவங்க என்னடா பண்றது. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு கமருதனுக்கு ஒரு சண்டை வந்துச்சு. விக்ரம் வந்துட்டு கமருதனை திட்டிடுவாரு, அது கண்டிப்பா தப்பு தான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க, இதுல நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. அப்பதான் வினோத் ஒண்ணு போட்டு விடுவாரு, ஏண்டா நீங்க வந்து அப்படி இப்படின்னு காஜியா செக்ஸியா நிறைய பேசுறீங்க. அதை விடவா இது தப்பு, இது ஏதோ கேஷுவலா வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாரு. நீ நாளைக்கு வா, கேம் முடிச்சுட்டு வாடா, நீ உயிரோட இருக்கியா நான் உயிரோட இருக்கேன் பாத்துக்கலாம். அது இப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒத்தைக்கு ஒத்தைக்கு வரியாடா ஆம்பளியாடா இப்படி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் வேற உள்ள வருவாரு. நெக்ஸ்ட் வீக் வருவாங்களா இல்ல அடுத்த வீக் வருவாங்களான்னு தெரியல, ஆனா உள்ள வருவாரு. நான் உள்ள போற வரைக்கும் கமருதன் உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். அப்ப பிரஜினுக்கும் கமருதனுக்கும் ஒரு கிளாஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ள போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம் எப்படியான எடுத்துக்கலாம் மார்னிங். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே காண்டாகுது. ஆனா ஒரு ஹஸ்பண்டா ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது செம்ம கடுப்புல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் இருக்கு, பார்க்கலாம். நான் ஒரு சாதாரண ஒருத்தனா இருந்தா உள்ள பூந்துட்டானா எனக்கு என்ன பண்ணமோ நான் ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணிருப்பேன். சாண்ட்ரா வெளியில போன பிறகு அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு காலை வந்துட்டு முன்னாடி மூஞ்சுக்கு நேரா வச்சிருப்பாங்க. சுபிக்ஷா பேசிட்டு இருக்கும் போது அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி காலை வச்சிருப்பாங்க. அதனால ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்ன கேவலமா திட்டுனே தெரியல. அதுவும் ஒண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் திவ்யா தலையிலையும் படும். அப்புறம் திவ்யா திட்டி விட்டுருவாங்க. முடி மேல படாம எங்க வேணாலும் வச்சுக்கோ, மண்டை மேல பட்டுச்சுன்னா கால் இருக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியலடா, என்ன ஜென்மனே தெரியலடா. காலை வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து சாண்ட்ரா ஓகே ஆயிட்டாங்க. அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ வந்து நல்லபடியா தான் இருக்காங்க. இதுல வினோத்தி சபையை நம்ம பாராட்டி ஆகணும். அவங்களோட கேமை விட்டுட்டு சாண்ட்ரா வந்து தூக்குவாங்க, சாண்ட்ராக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையாவே அந்த மனசு வந்து யாருக்குமே வராது. சபரி மட்டும் வெளியில வராம உள்ளே உட்கார்ந்து இருந்தா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் அதை விட்டு கொடுத்துட்டு சாண்ட்ராவை பக்கம் வெளியில வந்துருவாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இதுல வினோத் வந்துட்டு எஃப்ஜேவை மிஸ் பண்றேன்னு சொல்லுவாரு. ஆனா எஃப்ஜே மட்டும் இருந்தா வேற மாதிரி இருந்திருக்குண்டா. எஃப்ஜே எங்கடா கரெக்டா கணிச்சடா நீ. வினோத் மட்டும் இல்ல, நாங்களும் தான் மிஸ் பண்றோம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.